இன்றைக்கு நாம பார்ப்போம் அடுத்த சாப்டர் நிதிச்சந்தைகள் மற்றும் வருவிக்குமங்கள் சொல்றதுக்கு தமிழ்ல ஒரு அபூர்வமான தமிழ் இருக்கு. டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ் இங்கிலீஷ்ல டெரிவேட்டிவ்ஸ் சொல்றது. டெரிவேட்டிவ்ஸ் என்ன? ஒரு சொத்தை ஒரு ஒரு ஆவணத்தின் மூலமாக நாம ட்ரேட் பண்ற உரிமை கொண்டாடுற சம்மந்தப்பட்டது பார்ப்போம். அதை இதுல ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அந்நிய செலாவணி மற்றும் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது. சந்தை கண்ணோட்டம். இப்போ மார்க்கெட் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் ஷேர் மார்க்கெட் அதில் பெரும்பாலும் நாம ஃபைனான்சியல் அசெட்ஸ் ஸ்பெஷலாக ஸ்டாக்ஸும் பாண்டுகள், ரைட்? ஸ்டாக்ஸ், பாண்ட், டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ இன்னும் சில மார்க்கெட்டுகள் இருக்கு. ஃபைனான்சியல் மார்க்கெட், இப்போ கமோடிட்டி மார்க்கெட் சொல்லுவாங்க. கமோடிட்டி மார்க்கெட் சொன்னா பண்டக சந்தை. இதுல இப்போ கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, க்ரூட் ஆயில்ஸ் அது மாதிரி பல்வேறு சோளம் வாங்குவாங்க, நெல் வாங்குவாங்க, கோதுமை இதெல்லாம் வாங்குற மார்க்கெட் இருக்குது. இது வந்துட்டு என்ன, நம்ம பிசிக்கல் அவரோட போய் இவரோட பேசி வாங்குற மாதிரி இல்லை. எப்படி நம்ம ஷேரை நம்ம எப்படி வாங்குறோமோ, கோல்டில் எப்படி ஷேர் எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி தான் கொமோடிட்டி மார்க்கெட்டும் இருக்கு. இதில் தான் டெரிவேட்டிவ்ஸ் ஒன்று ஏற்படும். எதிர்கால சந்தை ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ஸ் இருக்குது, தமிழ்ல எதிர்கால சந்தை இருக்குது. அதில் இங்கிலீஷ்ல இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ் சொல்லுவாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்ன்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை அந்நிய செலாவணி மார்க்கெட் உங்களுக்கு தெரியும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இப்போ உங்களுக்கு டாலர் தேவைப்படலாம், இந்தியன் ருபீஸ் தேவைப்படலாம், வெவ்வேறு பவுண்ட் அப்படி தேவைப்படலாம் உங்களோட ட்ரேடிங்காக வேண்டி. அப்படியான உங்களோட ருபீஸ்ல ருபீஸ் கொடுத்து வெளிநாட்டு கரன்சியை வாங்குவீங்க, அல்லது வேற ஒரு நாடு எக்ஸுங்கிற நாட்டு கரன்சியை கொடுத்து வைங்கிற கரன்சியை வாங்குவீங்க, அல்லது ஒன்று செய்வீங்க. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் மார்க்கெட், இன்சூரன்ஸ் பாலிசிஸ் விற்கிறது சம்மந்தப்பட்டது. அப்போ அந்நிய செலாவணி சந்தை என்னங்கிறது இது உங்களுக்கு பரிச்சயமான ஒன்றுதான். அவங்களோட ஒரு நாட்டு பணத்தை இன்னொரு நாட்டு பணம் மாதிரி ஒரு நாட்டு பணத்தை கொடுத்து இன்னொரு நாட்டு பணத்தை பெற்றுக்கொள்ற அதான் அந்நிய செலாவணி சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி சந்தை. ஒரு நாட்டின் நாணயத்தை ஒரு நாட்டின் நாணயத்தை மற்றொரு நாட்டின் நாணயத்திற்கு மாற்றும் ஒரு செயல்முறை தானே என்ன எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஒரு நாட்டு நாணயத்தை மற்றொரு நாணயத்துக்கு மாற்றுறதை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு பணம் மாத்துறது, டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. உதாரணமா லண்டன் இருந்து சிங்கப்பூருக்கு காசு அனுப்புறீங்க. காசு அனுப்பினாலும் அதுவும் ஒரு என்னது, அதுவும் ஒரு டிரான்சாக்ஷன், அதுவும் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான். காசு அனுப்புறது பெற்றுக்கட்டுறது எல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்குக்கு போறீங்க. பேங்க்குக்கு போய் நீங்க ருபீஸை கொடுத்து இந்தியன் ருபீஸை வாங்குறீங்க, யூஎஸ் டாலர் வாங்குறீங்க. இப்படி வாங்கினா இது டிரெக்டாக முதலாவது டிஃபினிஷன்ல வரும். ஒரு நாட்டின் நாணயத்தை மற்றொரு நாட்டு நாணயத்துக்கு மாற்றுதல், இதுவும் என்னது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் தான். அதே மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, கோயிலில் இருக்கிறாரு. கோயில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பணம் அனுப்புறாரு, ரைட்? இப்போ அங்க போட்டிருப்பாங்க குவைத் டினார்ல போட்டிருப்பாங்க, ஆனா இங்க வந்து சேரும் ஸ்ரீலங்கா ருபீஸ்ல. இப்போ இதுவும் என்னது எக்ஸ்சேஞ்ச் தானே. ஃபாரின் டிரான்ஸ்ஃபர்ல குவைத் டினார்ல போட்டது தினார்ல போட்டது உங்களுக்கு ஸ்ரீலங்கால ருபீஸா கிடைக்கும். இப்போ இதுவும் என்ன எக்ஸ்சேஞ்ச். அதுக்குள்ள ரெண்டாவது டிஃபினிஷன் பணச்சந்தை. பணத்தை ஒரு நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு மாற்றும் செயல்முறை, அதை சொல்லுவாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லி. முக்கியமான கான்செப்ட் என்ன சொன்னா, இது ஒரு குறிப்பிட்ட பகுதியிடம் இல்லை, ரைட்? இது ஒரு பிசிக்கல் இடம் மட்டும் இல்லை. இப்ப நீங்க ஆப்பிள் பார்த்துருப்பீங்க, ஃபொரெக்ஸ் ஆப்னு சொல்லி. ஃபொரெக்ஸ்ன்னு சொல்லி ஆப்பிள் இருக்கேன். இதுல என்ன செய்வாங்க, இப்ப இதுல காசு ஒரு நாட்டு காசை வாங்கி இன்னொரு நாட்டு காசுக்கு மிக்ஸ் பண்ணி என்ன செய்வாங்க, விற்பாங்க. அதை ஃபொரெக்ஸ் மார்க்கெட்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைன் ட்ரேடிங் செய்வாங்க.
மொபைல் அப்ளிகேஷன்ல போட்டு. அப்ப அங்க பிசிக்கலாக ஒரு மார்க்கெட் ஒன்று இல்லை. பிசிக்கல் மார்க்கெட் இல்லை, வேர்ச்சுவலாக தான் பெரும்பாலும் இது நடக்கும். இப்ப எந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு என்னது இது இப்ப ஒரு 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 ஆத்தரைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் இன்னைக்கு மாத்திரிக்கா அது பிசிக்கல் மார்க்கெட்டாக இருக்கும். அதே மாதிரி குவைட்ல இருந்து ஸ்ரீலங்கா அனுப்புற இவர் குவைட்ல இருந்து குவைட் பேங்க்கு போறதும் ஸ்ரீலங்கா இருந்து வேறு ஸ்ரீலங்கா மார்க்கெட்டு போய் வெஸ்டர்ன் யூனியன் மூலமாக பெற்றுக் கொள்வது இது கூட என்ன ரெண்டும் ஒரு ரெண்டு கம்பெனி கம்பேர் பண்ணப்பட்டது. ஹைபிரிட் சொல்லுவாங்க. இப்ப இவங்க மொபைல் அப்ளிகேஷன் மூலமா பேங்கோட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் இன்டர்நெட் பேங்க் மூலமாகவும் ஸ்ரீலங்கால இன்டர்நெட் பேங்க் மூலமாகவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம். இது விர்ச்சுவல். ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரி மொபைல் அப்ளிகேஷன்களுக்கு அதெல்லாம் 100% விர்ச்சுவலா இருக்கும். இது விநியோகஸ்தர்கள், டீலர்ஸ், பேங்க்ஸ் மற்றும் மத்திய வங்கிகள் அடங்கிய ஒரு உலகளாவிய நெட்வொர்க். ஒரு பெரிய நெட்வொர்க். இதுல நிறைய பேங்க் சம்மந்தப்படும் சென்ட்ரல் பேங்க் அதான் அந்த கண்ட்ரோல் பண்ற பிரைஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கா ருபீஸ் எவ்வளவு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நியூஸ்ல இப்படியான கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கும். அது மாதிரி நெட்வொர்க் இன்டர்நெட் கண்ட்ரிபியூஷன் இருக்கும். அது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது, பைனான்ஸ் மாதிரி, ஃபொரெக்ஸ் மாதிரி இப்படியான நிறைய பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது. அது மாதிரி மணிகிராம் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வெஸ்டர்ன் யூனியன் இப்படி இருக்குது. ரைட். இதுக்கு மேல இன்னும் என்னது ஜிபேன்னு சொல்லுவாங்க, குளோபல் பேபல், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்நிய செலாவணி சந்தையின் பணிகள் ஏன் நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒன்று நமக்கு தேவை? வாங்கும் சக்தியை மாற்றுதல். இப்ப ஸ்ரீலங்காவில் நமக்கு ருபீஸ் தான் இருக்கு. நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு earn பண்ணினாலும் உங்களுக்கு உள்நாட்டுல வருமானம் வரப்போறது ருபீஸ் இன்கம் தான். ஆனா நீங்க ஜப்பான்ல ஒரு கார் வாங்கணும், ஜப்பானீஸ் ஸ்ரீலங்கன் மணி எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டோ நீங்க பே பண்ணணும், ஜப்பான் எல்ல பே பண்ணணும் அல்லது யூஎஸ் டாலர்ல அவங்களுக்கு பே பண்ணணும். பெரும்பாலும் எண் தான் எதிர்பார்ப்பாங்க, என் ஜப்பானீஸ் என். இப்ப இப்படி ஒரு மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் ஒன்று இல்லாட்டி, வசதி ஒன்று இல்லாட்டி இவங்களுக்கு சாத்தியம் இல்லை. ருபீஸை வச்சு எவ்வளவு பில்லியன் ருபீஸ் வச்சிருந்தாலும் நாம அந்த நாடு தேவைப்படுற பணம் இல்லாட்டி நமக்கு அது வாங்க இயலாது. அது மாதிரி அவங்களும் விற்க இயலாது. அந்த பிரச்சனையை உண்டா இது சால்வ் பண்ணுது. மதிப்பை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுது. கடன் வசதி வழங்குது. அயல் நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிக்க போதுமான கடன் வசதிகளை வழங்குது. இப்ப என்ன சொல்லுவாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வாங்க அல்லது எல்சி ஓப்பன் லெட்டர் ஆஃப் கிரெடிட். அது மாதிரி என்ன ஃபாரின்ல இருந்து நாம இம்போர்ட் பண்றோம்னா அவங்களுக்கு நாம டாலர் என்னது காசு நம்ம கட்டாயம் தருவோம்னு சொல்லி. இப்ப மேக்கலை சம்பந்தம் படிச்சிருக்கோம். வெளிநாளைக்கு ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு இலங்கைக்கு ஒரு இம்போர்ட்டர் அறிமுகம் இல்லாமல் இருக்கும். ஆனா அவங்க டிரான்சாக்ஷன் செய்யணும், பொருட்களை வாங்க ஏத்தணும் இறக்கணும். இப்படி சந்தர்ப்பங்கள்ல இந்த பேங்க் தலையிடும். பேங்க் தலையிட்டு அதுக்கு தேவையான கடன் வசதிகளை பெற்றுக்கொள்ளும், லெட்டர் ஆஃப் கிரெடிட். அப்படி ஹெஜிங். ஹெஜிங்னு சொன்னா இப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு ஆள் இம்போர்ட் பண்றாரு, யூகேல இருந்து யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றாரு. அவர் 1 மில்லியன் யூஎஸ் பெருமதியான பொருட்களை இம்போர்ட் பண்றாரு. இன்றைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் பொதுவாக 300 ருபீஸ் வச்சுக்குவோம். 300 ருபீஸ் தான் ஒரு டாலர். அப்ப இன்றைய கணக்கு பார்க்கும்போது அவருக்கு 300 மில்லியன் ருபீஸ் பே பண்ணக்கூடியதா இருக்கு இன்றைக்கு. ஆனா பொதுவாக பொருள் எக்ஸ்சேஞ்சில் 6 மாதம் 3 மாதத்துக்கு பிறகுதான் அந்த பேமெண்ட் செட்டில் பண்ணுவோம். போட்டு வந்ததுக்கு பிறகு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க. 3 மந்த்துக்கு பிறகு பிசினஸ்ல பொதுவாக. இப்ப 6 மாதத்துக்கு பிறகு 6 மந்த்துக்கு பிறகு யூஎஸ் டாலர் ஸ்ரீலங்கா அந்த ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்க்கும்போது வருது ஒரு 350 ரூபா வருது. ஒரு டாலர் 350 ரூபா இது வருது யூஎஸ் டாலர். இப்ப செட்டில் பண்ணும்போது நம்ம டாலர்ல பே பண்ணணும். அப்ப 1 மில்லியன் 1 மில்லியனுக்கும் இப்ப இன்றைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் 350 ரூபா வச்சுன்னா 350 மில்லியன் ருபீஸ் நம்ம பே பண்ண வேண்டிய டாலரை பார்க்கும்போது ஒரே 1 மில்லியன் தான். ஆனா நாட்டுல பணவீக்கத்துக்கு காரணமாக அல்லது நம்ம நாட்டில் பணம் தேவையடைந்ததன் காரணமாக இவருக்கு 300 மில்லியன் பே பண்ண வேண்டிய வேறு 350 மில்லியன் பே பண்ண வேண்டிய 350 மில்லியன் பே பண்ண வேண்டிய தேவை ஒன்றினது 50 மில்லியன் ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய லொஸ். அது ஒரு லொஸ்ஸாக ஏற்படுது. இப்படி லொஸ்ஸுகளை குறைக்கிறதுக்கு
ஹெஜிங் மார்க்கெட் இருக்கு. ஹெஜிங் சொன்னா அந்த மார்க்கெட் அன்சர்டினிட்டியால வார இந்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறதுனால, அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாறுறதுனால வார அந்த லொஸ்ஸை ஈடு செய்யறதுக்கு பல்வேறு மெத்தடில் பாவிப்பாங்க. அந்த மெத்தடில் சொல்ற ஹெஜிங், அதாவது ரிஸ்கில் குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்கிறது தான் ஹெஜிங். இடர்களை குறைக்க பாதுகாப்பான வசதிகளை வழங்குவதன் மூலம் அந்நிய செலாவணி அபாயங்களை ஈடு செய்தல் சொல்லி வருது. ரைட். அல்லது அடுத்த பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்போம். வருவிக்குமங்கள் இருக்குது தமிழ்ல. டெரிவேட்டிவ்ஸ் தான் நல்ல இங்கிலீஷ்ல பேர். டெரிவேட்டிவ்ஸ் என்ன பாருங்க. இப்போ ஒரு சொத்து ஒன்று இருக்குது. ஒரு சொத்து ஒன்று இருக்குது. நம்ம வச்சுக்கோமே ஒரு கோல்டு கொஞ்சம் இருக்குது. கோல்டு இருக்குது. தென் சொத்து இது என்ன வேண்டாம், ஒரு எக்ரிமெண்ட்டை மாற்றுவாங்க. எக்ரிமெண்ட்டை மாத்துறேன்டா இப்போ இன்னைக்கிட்ட ஒரு கிலோ தங்கம் இருக்குது. ஒரு கிலோ தங்கம் இருக்குது. இந்த கிலோ தங்கத்தை நான் ரெடியாக இருக்கிறேன். ஒரு கிலோ தங்கம் ஒரு 50 மில்லியன், உதாரணம் 50 மில்லியன் ருபீஸுக்கு நான் விற்க தயாராக இருக்கிறேன். ரைட், விற்க தயாராக இருக்கிறேன். எப்போ விற்க தயாராக இருக்கிறேன்னா 50 மில்லியன் இது ஒரு உதாரணமாக 31/12/2026 அந்த டேட்டுக்குள்ள இந்த இந்த அக்ரிமெண்ட் யார் தராங்களோ அவங்களுக்கு வீட்டு சின்ன ஒரு வேலை அப்படியே வந்து ஒப்பந்தங்கள் இருக்குது. இந்த பாருங்க, இந்த ஒப்பந்தத்தை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு கிலோ தங்கத்தையும் 50 மில்லியனுக்கு விற்க தயாராக இருக்கிறேன் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்துட்டு எக்ரிமெண்ட்டை போட்டு கொடுக்குறேன். இப்போ நான் தான் செய்ய போகிறேன், என்கிட்ட கோல்டு இருக்குது 1 கிலோ கோல்டு. அந்த 1 கிலோ கோல்டை நான் இந்த டேட்டில் இவ்வளோ விற்க போகிறேன் சொல்லி ஒரு எக்ரிமெண்ட் வந்து போட்டு கொடுக்குறேன். இந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சுக்கிறாங்களோ, சரியான இந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க அந்த எக்ரிமெண்ட்டை எனக்கு தந்தா நான் அவங்களுக்கு கொடுப்பேன். யாருன்னு இல்லை, யார் வச்சிருந்தாலும் அந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு நான் அந்த 1 கிலோ தங்கத்தை கொடுப்பேன். இதை சொல்றது தாங்க என்னது டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ் இப்போ லோக்கலாக இதை நம்ம ஊர்களில் விவசாயிகள் மில் ஓனர்ஸ், ரைஸ் மில் ஓனர்ஸ் இவங்க கடையில் ஒரு எக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். இது பெரும்பாலும் வேர்பலாக தான் இருக்கும். அது ஒரு வகையான டெரிவேட்டிவ்ஸ். எப்படி செய்வாங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் விவசாயம் செஞ்சு ஒரு 5000 மூடை நெற்களை 5000 பேக் நெற்களை விற்கிறது தயாராகிக்காரு. இப்போ இந்த போக முடிய அறுவடை செஞ்ச முடிய அவர் ஒரு பேக்கை 10,000 ரூபா ப்ரைஸ் போட்டு விற்கிறதுக்கு ஒரு எக்ரிமெண்ட் போடுறாரு. யாரு? ரைஸ் மில் ஓனர்கிட்ட. ரைஸ் மில் ஓனர்கிட்ட எக்ரிமெண்ட் போடுறாரு. இப்போ வெட்டு முடிய என்ன செய்யணும்னா, இந்த எக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரைட், இந்த எக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ப இந்த விவசாயி ரைட், இந்த ஃபார்மர் இந்த 5000 மூட்டை நெல்லையும் ரைஸ் மில் ஓனருக்கு கொடுப்பார். ரைஸ் மில் ஓனருக்கு கொடுப்பாரு. ஒரு மூளை 10,000 ரூபாய் விலையை போட்டு கொடுப்பாரு. இது நடக்கிற பொதுவா நடக்கும். இதுல ஏன் இப்படி செய்வாங்கன்னா, ஒன்றோ இந்த ரைஸ் மில் ஓனருக்கு இந்த 5000 தேவை, 5000 மூட்டை நெல் தேவை, கட்டாயம் அது கிடைக்கணும். ரெண்டாவது ப்ரைஸ் இன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ ப்ரைஸ் மாறலாம். எதிர்காலத்தில் ப்ரைஸ் 10,000 இருக்கிறது, 12,000 ஆகலாம், 20,000 ஆகலாம், 5,000 ஆகலாம், 3,000 ஆகலாம், இப்படிலாம் சிக்கல் இருக்கும். இப்போ ப்ரைஸ் கூடினா ரைட், மார்க்கெட்டில் இந்த அறுவடை டைமில் ப்ரைஸ் கூடினா, உதாரணமாக 15,000 ரூபா போன்னு வச்சுக்கோமே. 15,000 ரூபா போனால் விவசாயி சந்தோஷப்படுவார். ஆனால் ரைஸ் மில் லொஸ் ஆகுவார். ஆனால் ரைஸ் மில் ஓனர் இந்த எக்ரிமெண்ட் போட்டதுனால அவர் மார்க்கெட்டோட ப்ரைஸோட குறைஞ்ச விலை 10,000 ரூபாய்க்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ரைஸ் மில் ஓனர் அந்த ரிஸ்கை இந்த எக்ரிமெண்ட் மூலமாக அவர் நியூட்ரலைஸ் பண்ணுறார்.
அது ஹெஜிங் சொல்லி. அதே மாதிரி இந்த நெல்லுடைய விலை 5000 ரூபா மாறலாம், 5000 ரூபாவா மாறலாம், அல்லது 6000 ரூபா மாறலாம். விலை குறைஞ்சிச்சுன்னா விவசாயி இது லொஸ்ட் ஆகும். விவசாயி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாரு. ரைஸ் மில் ஹெப்பியா இருப்பார். இருந்தாலும் இந்த எக்ரிமெண்ட் காரணமாக ரைஸ் மில் ஓனர் இந்த நெல்லு மூடையை 5000 நெல்லு மூடையை 10,000 விலைக்கு வாங்கக்கூடியதா இருக்கும். இதனால விவசாயிக்கு வர ரிஸ்க் வந்துட்டு குறையக்கூடியதா இருக்கும். ரைஸ் மில் ஓனர் அந்த ரிஸ்கை அவர் அக்செப்ட் பண்றார். இதுதான் இப்படி போடுற அந்த எக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. டெரிவேட்டிவ்ஸ். இப்ப இதே டெரிவேட்டிவ்ஸ் இந்த எக்ரிமெண்ட் வந்துட்டு இப்ப இவர்கள் பர்சனலா போட்டதான இவர்களும் பர்சனலா போட்ட எக்ரிமெண்ட் தான் இது. சம்டைம் இப்ப நம்ம வில்லேஜ்ங்கிறதுனால விவசாயம் வில்லேஜ் நடக்கிறதுனால டிரெக்டர் ஃபார்மர்ஸே என்ன செய்றாங்க, ரைஸ் மில் ஒன்று இருக்கு விற்கிறாங்க. அது வேர்பல நடக்கும் அல்லது நீண்ட கால போண்டின் அடிப்படையில் அவங்களுக்கு இடையில நீண்ட காலமாக ஏற்படுற அந்த உறவின் அடிப்படையில் இது இருக்கும். இது இந்த பெரிய வளர்ந்த நாடுகள்ல நாடுகள்ல அது ஒரு பிசினஸ் செய்வாங்க. இப்ப விவசாயி ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த விவசாயிட்ட இருந்து அந்த நெல்லை வாங்கி விற்கிற ஒரு பெரிய பிசினஸ் டீலர் இருப்பாங்க. டீலர்ஸ் அவங்க வாங்கி விற்பாங்க. இவங்க இந்த டீலர்ஸ் நான் விளைவிக்கிற டீலர்ஸ் டீலர் என்ன வாங்குறாங்கன்னா விவசாயிட்ட போய் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ரைட் 5000 கூட 10,000 ரூபாய்க்கு திறனும்னு சொல்லி டீலர் போடுவாங்க. டீலர் போட்டு அதை எக்ரிமெண்ட்டாக மாற்றுவாங்க. எக்ரிமெண்ட்டை மாற்றி போட்டு இந்த எக்ரிமெண்ட்டை விற்பாங்க. மார்க்கெட்டில் அப்படி எங்கேயோ இந்த எக்ரிமெண்ட்டை விற்பாங்க. இந்த இந்த இதை யாருக்கு உதவும்னு சொன்னால் ரைஸ் மில் ஓனருக்கு தான் இந்த உதவும். யாருக்கு நெல் தேவையோ அவருக்கு உதவும். இப்போ இந்த எக்ரிமெண்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ஆகும். விற்கப்படுவாங்க. ஃபியூச்சர் மார்க்கெட் டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கு. எக்ரிமெண்ட்லாம் சேல் ஆகும். எக்ரிமெண்ட் சேல் ஆகும். இப்போ எக்ரிமெண்ட் வேலை சொல்றாரு. இந்த எக்ரிமெண்ட் 1000 ரூபா சொல்றாரு. 1000 ரூபா கொடுத்து இந்த எக்ரிமெண்ட்டை அவர் வாங்கணும். வாங்கினா என்ன செய்யலாம், இந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சுக்கிறாரோ அவரு இந்த 10,000 விலைக்கு 5000 கூட வாங்கிடணும். இப்ப பார்ப்போம். நெல்ற விலை அதிகரிச்சுட்டு போகும். நெல்ற விலை 10,000 ரூபான்னு எதிர்பார்த்த விலை 15,000 அப்படி போயிட்டு இருக்குது. சரியானே 1000 ரூபாண்டு இப்போ 1000 ரூபாண்டு இருக்குது. மார்க்கெட்ல விலை ஏறிக்கொண்டு போகும்போது இதுக்கான டிமாண்ட் பாருங்க. இந்த எக்ரிமெண்ட் யார் வச்சுக்காங்களோ அவங்க இந்த 5000 ரூபாய் 10,000 வாங்கலாம். நம்ம விலை குறைஞ்சி போனா இது எக்ரிமெண்ட் டிமாண்ட் குறையும். இப்போ பாருங்க, இப்போ விலை ஏறிட்டு போகும்போது 10,000 இருந்து 15,000 20,000 ஏறிட்டு போகும்போது இப்போ இந்த எக்ரிமெண்ட் டிமாண்ட் கூடினா இந்த எக்ரிமெண்ட் விலை 1000 ஆகிறது. 1500 2000 3000 போகும். இந்த எக்ரிமெண்ட் ஏன் இந்த எக்ரிமெண்ட் வச்சிருந்தா நம்ம 10,000 விலைக்கு வாங்கிடலாம். பிரைஸ் லொக் ஆயிடும். ரைட். இப்ப இதே ஒரு சந்தையா மாறிடும். எது டெரிவேட்டிவ்ஸ்ங்கிற எக்ரிமெண்ட் தானே. எக்ரிமெண்டே ஒரு சந்தையா மாறிடும். எக்ரிமெண்ட் யாரு கையில் வச்சுக்காங்களோ அவ்வளோ தானே அந்த 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 ப்ரைஸ் கிடைக்கும். அதனால அந்த எக்ரிமெண்ட்டே ட்ரேட் ஆகும். அந்த எப்படி ட்ரேட் ஆகும், எப்படி ஷேர் மார்க்கெட்ல ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுதோ அதே மாதிரி இந்த எக்ரிமெண்ட் ட்ரேட் ஆகும். ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லி. அதே நேரம் பாருங்க, இந்த ப்ரைஸ் வந்துட்டு குறையுது. 10,000 எதிர்பார்த்தது இப்போ 7,000 6,000 போகும்போது இந்த எக்ரிமெண்ட் எல்லாருக்கும் தேவைப்பட மாட்டான். மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லை. அப்போ அதனால இந்த எக்ரிமெண்ட் 700 ரூபா 500 ரூபா 200 ரூபா சம்டைம் யாரும் இதை வாங்குறதுக்கு ரெடியாக வைக்க மாட்டாங்க. சரியா? அப்படி மிரிச்சு 2 பக்கம் மிரிச்சு. அப்பதான் எக்ரிமெண்ட். இந்த எக்ரிமெண்ட் பேர் தான் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. பரவிக்கும்பம் சொல்றாங்க. நம்மளோட நாள் இருந்து பாவனையில் இல்லை. இப்ப பங்குகள் இந்த பாருங்க விலை மற்றும் தேவை பாருங்க. பிரைஸ் வந்துட்டு எப்படி சப்ளை டிமாண்ட் தீர்மானிக்கப்படுது. அதுவும் என்ன இங்க பாருங்க, எக்ரிமெண்ட் விலை தான் என்ன போட்டுக்கிற 10,000. ஆனா பாருங்க 1000 இந்த எக்ரிமெண்ட்டை வச்சு இந்த விலைக்கு தான் வாங்கலாம். இந்த விலைக்கு வாங்கலாங்கிற அந்த தவிர இது வந்துட்டு என்னத்துல விலை இல்லை, நெல்லுடைய விலை இல்லை நினைக்கிறார். எக்ரிமெண்ட் விலைங்கிறது கட்டாயமா வச்சுக்கணும்.
விலை அடிப்படை சொத்தின் விலையிலிருந்து உருவாகிறது. இங்க பாருங்க, விலை பிரைஸ் நினைக்கிற எக்ரிமெண்ட் இந்த பிரைஸ் 1000 ஃபிக்ஸ் பண்ணது 1000 எக்ரிமெண்ட் பிரைஸ். விலை அடிப்படை சொத்தின் விலையிலிருந்து தான் உருவாகுது. பாருங்க, இந்த விலை இது 1000 ஃபிக்ஸ் பண்ணின இந்த விலை கூடி போற என்ன காரணமாகும், எதிர்காலத்துல நெல்லினுடைய விலை கூடிக்கொண்டு போகும். இந்த கெசிங்கில தான் இந்த நெல் எதிர்காலத்தில் உள்ள பிரைஸ்ல அடிப்படையில தான் இது இந்த எக்ரிமெண்ட் விலை கூடி குறைஞ்சிட்டு போகும். அதான் சொல்லுது பாருங்க. ஆனா அந்த ஷேர் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் வந்துட்டு அந்த ஷேர் பிரைஸ்க்கு இருக்கிற டிமாண்ட் சப்ளை தான் தீர்மானிக்கப்படுது. ஆனா இதுல வந்துட்டு டெரிவேட்டிவ் பிரைஸ் அடிப்படை சொத்து அண்டர்லைங் அசெட் சொல்லுவாங்க. அண்டர்லைங் அசெட்ஸினுடைய பெருமதிக்கு தான் அடிப்படை சொத்துக்களை பார்க்கும்போது இந்த டெரிவேட்டிவ்ஸ் எதுக்கெல்லாம் பெறலாம். இப்ப எப்படி நெல்லுமுடைய நாம விற்கிறதுக்காக ஒரு எக்ரிமெண்ட் போட்டோமோ அது மாதிரி ஸ்டாக்ஸ்களை வாங்குறதுக்கும் டெரிவேட்டிவ்ஸ் பயன்படுத்தப்படலாம். இப்ப நீகிட்ட ஒரு ஒரு 10 மில்லியன் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 மில்லியன் ஷேர்ஸ் இருக்குது. ஜான் கில்ஸ் ஹோல்டிங்ல ஷேர்ஸ் இருக்குது. இப்ப இந்த ஜான் கில்ஸ் டெக்ளேர் பண்ணது ரைட் இஷ்யூ என்ன, இந்த கம்பெனி ரைட் இஷ்யூ கொடுக்க போகுது. அந்த ரைட் இஷ்யூ 10 கோடி அடிப்படையில் கொடுக்க போகுது. 10 கோடி அடிப்படையில் 1 மில்லியன் ஷேர்ஸ் நான் 1 மில்லியன் ஷேர்ஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கி. எந்த விலையில மார்க்கெட் பிரைஸை விட குறைஞ்ச விலையில நான் வாங்கலாம். ரைட் இஷ்யூவில் மார்க்கெட் பிரைஸை விட குறைஞ்ச விலை. உதாரணமா மார்க்கெட்ல இன்றைக்கு 50 ரூபா போகுது ஷேர். ஆனா எனக்கு இந்த ஜான் கில்ஸ் கம்பெனி ரைட் இஷ்யூ மூலமாக எனக்கு 20 ருபீஸுக்கு தரப்போகுது. இப்ப இது என்ன செய்யணும்டா, இப்போ டேட் ஒன்று இருக்கு எப்போ ரைட் இஷ்யூன்னு சொல்லி. அப்போ எனக்கு இப்போ நான் இன்னைக்கு இப்போ 10 மில்லியன் ஷேர்ஸ் விற்கிறதுனால எனக்கு 1 மில்லியனுக்கான ரைட்ஸ் நெகிட்டு இருக்கு. இப்போ இதை என்ன செய்யறேன், இதையே நான் விற்கிறேன். அந்த ரைட் இஷ்யூ நான் விற்கிறேன் மார்க்கெட்ல. ரைட் இஷ்யூ எவ்வளோ, 20 ரூபாய்க்கு இல்லை, 20 ரூபாய்க்கு அவர் அந்த இந்த எக்ரிமெண்ட் இருந்தா நான் வித்ததை நான் இந்த பாருங்க இந்த எக்ரிமெண்ட்டை யார் வச்சுக்காங்களோ அவங்க அந்த 20 ரூபாய்க்கு ஷேரை வாங்கலாம். இப்ப மார்க்கெட்ல அந்த ஷேர் வந்துட்டு போகும் 60 ரூபா 70 ரூபா 80 ரூபா போகும்போது நான் அந்த எக்ரிமெண்ட் எந்த ரைட்ஸ் நான் விற்கலாம். எவ்வளோக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு என்ன செய்யலாம். பிரைஸ் கூடி கொடுத்து போகும்போது கூடி போகும்போது அந்த என்னைக்கிட்ட இருக்கிற அந்த ரைட்ஸ் விலையும் கூட்டிட்டு போகும். இப்ப மார்க்கெட் பார்க்கும்போது இப்போ ஷேர்ஸ்ல பொறுமதி எப்படி போகுதா, 50 ரூபா இருந்தது 40 ரூபா 30 ரூபா ரைட் 30 ரூபா 25 ரூபா 20 ரூபா வரும்போது நீட்டு அந்த ரைட் சைடு வாங்குறதுக்கு யாரும் விருப்பம் இல்லை. ஏன், பிரைஸ் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டு போனா கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு விரும்பாக்கும். அப்ப நம்ம ரைட்ஸ் விற்க தேவையில்லையே. ரைட் இஷ்யூ பயன்படுத்தி வாங்குறதை விட நம்ம மார்க்கெட்லயே நாம அந்த ஷேரை வாங்கலாம்னு சொல்லி போட்டு இதை வாங்க டிமாண்ட் செய்யப்பட்டாங்க. அப்ப அந்த அது ஒரு வகையான டெரிவேட்டிவ்ஸ். எதை வச்சு பங்குகள் வாங்குறதுக்கான டெரிவேட்டிவ்ஸ். அது மாதிரி பொண்டுகளை வாங்குறதுக்கும் டெரிவேட்டிவ்ஸ். பண்டங்கள், கோல்டு வாங்குறதுக்கு, சோளம் வாங்குறதுக்கு, நெல் வாங்குறதுக்கு, ஒயில் வாங்குறதுக்கு, பெட்ரோலியம் வாங்குறதுக்கு எல்லாம் என்ன இந்த கமோடிட்டிஸ் இந்த எக்ரிமெண்ட் பயன்படுத்தப்படும். அது மாதிரி கரன்சி. இப்போ கரன்சி இருந்துச்சுன்னா இப்போ நான் உதாரணம் தானே 1 மில்லியன் US$ இம்போர்ட் பண்றாரு. இப்போ 6 மாதத்துக்கு பிறகு நம்மளோட ஸ்ரீலங்கா மணி கரன்சி தேஞ்சிச்சுண்டா நமக்கு பெரிய கஷ்டம் ஒன்று ஏற்படும், நட்டம் ஒன்று ஏற்படும். அப்போ US$ ஒரு ஆள் சொல்றாரு, நீட்ட 1 மில்லியன் US$ நான் விற்க தர இருக்கிறேன் 6 மாதத்துக்கு பிறகு நான் ஒரு 300 ரூபா 310 ரூபாய்க்கு நான் யார் இந்த எக்ரிமெண்ட் வச்சுக்காங்களோ அவங்க அந்த ஸ்டாக் அந்த US$ வாங்குறது உரிமை உள்ள ஆக்கள் 320 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு உரிமை உள்ள ஆக்கள்னு சொல்லி ஒரு எக்ரிமெண்ட்டை விற்றா அது என்ன, அது ஒரு டெரிவேட்டிவ். அது மாதிரி வட்டி விகிதங்கள் பேங்கில் சொல்லலாம். உதாரணமாக சில ஆக்களுக்கு ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். முதியோர் இலங்கையில் முதியோர் சேமிப்பு கணக்குகளுக்கு 15% வட்டி கொடுக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அப்போ யாருக்கெல்லாம் வயசு 60 வயசு கூடயோ அவங்க 15% வட்டி விடலாம் காசுகளை சொன்னா. இப்போ என்ன செய்வாங்க, பிள்ளைகள்
அந்த பேரண்ட்ஸோட பேர்ல வட்டி பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. டெபாசிட் பண்ணாங்கண்டா அவளுக்கு 15% கிடைக்குது. இந்த ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்குன்னா அந்த முதியோருக்கு தான் இருக்கு. அப்ப அதாவது சந்தர்ப்பமா அவளோட பிள்ளைகள் பயன்படுத்தி அவரோட பேர்ல காசு போடுறாங்க. இது டிரெக்டாக நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறது. ஆனா இவங்க சில நாடுகள்ல இப்படியான ரைட்ஸ்களை விற்கலாம். இன்னைக்கு ரைட்ஸ் இருக்குது. இன்னைக்கு ரைட்ஸ் இருக்குது. பணியத்தில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேங்க்ல இருந்து. அப்ப நான் அந்த ரைட்ஸ் விற்கிறேன். அது மாதிரி கார் பெர்மிட்டுகள் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு கவர்மெண்ட் கார் பெர்மிட் கொடுப்பாங்க. கார் பெர்மிட் அந்த பெர்மிட் இருந்தால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன பே பண்ண டெக்ஸ்ல இருந்து ஒரு 200 ஒரு 100% டெக்ஸ் அவங்க சேவ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணமாக செல்வமே அவர் கார் எடுக்கும்போது அவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அல்லது 1 கோடி பெறுமதியான டெக்ஸ் அவருக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. டெக்ஸ் ஃப்ரீ அந்த அந்த பெர்மிட் இருக்கிறவங்களுக்கு. இவங்க என்ன செய்வாங்கண்டா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த பெர்மிட் விற்பாங்க. பெர்மிட்டை விற்காங்க என்ன அர்த்தம்? அவங்களோட ரைட்ஸை தான் விற்காங்க. ரைட்ஸ் இந்த பெர்மிட் விற்பாங்க. எவ்வளோக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு, 30 லட்சம் ரூபாய்க்கு, 50 லட்சம் ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த வாங்குறவர் என்ன செய்வாருண்டா வாங்குறவர் வாகனம் இறக்கும் போது இந்த 1 கோடியோ அல்லது 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அந்த டேக்ஸ் வானத்துக்குரிய டேக்ஸ் சேவ் பண்ணி கொள்ளலாம். அப்போ அது ரைட்ஸ் விற்கிற அதான் டெரிவேட்டிவ்ஸ். அந்த அந்த பெர்மிட் அது ஒரு டெரிவேட்டிவ்ஸ் தானே. அது மாதிரி சந்தை குறியீடுகள் இன்டெக்ஸ் பண்றீங்க. ஸ்ரீலங்காவில் அந்த இன்டெக்ஸ் பண்றது இல்லை, இந்தியாவில் இருக்குது. இன்டெக்ஸ் ஃபண்டுகள் இருக்குது இந்தியாவில். மற்ற நாடுகளில் இன்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டுகளை வாங்குறதுக்கும் நிஃப்டி 50 இருக்குது இந்தியாவில். அப்போ அதை அப்படியான எப்படி பங்கு வாங்குறோமோ அது மாதிரி நாம இன்டெக்ஸும் வாங்கலாம். அதையும் நாம டெரிவேட்டிவ்ஸ் மூலமாக விற்கலாம். சந்தை வகைகள் இப்போ பரிவர்த்தனை வர்த்தகம், நேரடி வர்த்தகம். பரிவர்த்தனை வர்த்தகம் சொன்னா இப்போ பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல இருக்குதானே. ஷேர் மார்க்கெட்ல வைக்கிற எப்படி பங்குகள் இந்த ஓர்டர் டிபன் மார்க்கெட் சொல்லுவோம். என்ன விற்கிறாக்களும் வாங்குறாக்களும் அவங்களோட விலைகளை டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளே பண்ணி அங்கே ட்ரேடிங் நடக்கும். இது தரப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள், ஸ்டாண்டர்டைஸ்ட் சரியா ஜாஸ்தியா. இப்போ கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன ஷேர்ஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அது மட்டும்தான் என்ன செய்யலாம், வாங்கலாம், விற்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அது லிஸ்ட் பண்ணப்படாத கம்பெனி, அதை கொண்டு போய் வாங்க விற்க முடியாது. அது மாதிரி லொட்டை தான் வாங்கலாம். சரிதானே? லொட்டா இப்போ இலங்கை ஷேர்ஸ் மார்க்கெட் அப்படி இல்லை. இப்போ இப்போ என்னது வெளிநாட்டில் இருந்து நாம என்னது க்ரூட் ஆயில் வாங்க போகிறோம். க்ரூட் ஆயில்னா என்னது மசகு எண்ணெய் வாங்க போகிறோம். மசகு எண்ணெய் வாங்கும்போது இப்போ இன்னைக்கு 5320 லிட்டர் தாங்க. ரைட். இன்னைக்கு 10,500.5 லிட்டர் தாங்கன்னு சொல்லி நாம வாங்குறோம். இல்லை, அவங்க எப்படி வாங்குவாங்க? பெரல் என்ன பெரல் பீப்பான்னு சொல்லுவாங்க. பீப்பாய் எல்லாம் வாங்குறேன். லிட்டர் கணக்கு கதை இல்லை. பீப்பா ஒரு லோட். பீப்பா ஒரு லாட். இப்ப இப்படி என்ன இப்படி அந்த கொமோடிட்டி மார்க்கெட் தானே. கொமோடிட்டி மார்க்கெட் நான் சொன்னேன், சோளம் விற்கிற, சோளம் அது மாதிரி தங்கம் இதெல்லாம் விற்கிற மசகு எண்ணெய் இப்படியே லொட் ஆக்குவாங்க. இது ஒரு லொட். அது மாதிரி கோல்டு ஒரு பிஸ்கெட் 20 கேரட் பிஸ்கெட், இது என்ன, இது ஒரு லாட். இப்படித்தான் வாங்கலாம், விற்கலாம். அதான் தரப்படுத்தப்பட்டிருக்கு, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கு. எனக்கு என்ன 32.5 கிராம் தாங்க இதெல்லாம் வாங்க இயலாது. ஒரு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் தான் வாங்கலாம். சந்தையால் நிர்வகிக்கப்படுகின்றது மற்றும் ஒழுங்குபடுத்தப்படுகின்றது. இதை மானிட்டர் பண்றதுக்கு அரசாங்கம் ஸ்ட்ரிக்டான ரெகுலேட்டரி போர்டுகள் இருக்கு. சிலவங்க மாஃபியாஸ் அதை மெனிப்புலேட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணுவாங்க, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை மெனிப்புலேட் பண்ணுவாங்க. அப்படி மெனிப்புலேஷன் இருக்கப்படான்னு சொல்லி என்ன ஒரு ஸ்ட்ரிக்டான ரெகுலேஷன் ஒன்று இருக்கு. உதாரணமாக ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இலங்கையில் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு விளங்குற கஷ்டமா இருக்கலாம். ஆனால் வளர்ந்த நாடுகள் இப்போ நீங்கள் பைனான்ஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை வேறு இதில் நீங்கள் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பார்க்கலாம், வாங்கலாம், விற்கலாம்.
ஓவர் த கவுண்டர்னு சொன்னா யாருக்கு தேவையோ அவர்கிட்ட போய் என்ன செய்யற டிரெக்டா டீல் பண்ற. இப்போ ஃபார்மர் இருக்காரு, பிரைஸ் மில் வந்து இருக்காரு. அப்ப அவர் நீட்டை எவ்வளவு நெல் இருக்கி இதை வாங்கிங்க சரி டிரெக்டாகவே டீல் பண்றேன். பேங்க் இருக்குது, அவங்கள்ட்ட போய் டிரெக்டாக லோன் எடுக்கிறது, அவங்கள்ட்ட வாங்கிட்டு விற்கிற. அது மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்கிட்ட போய் நைட்டு எவ்வளோ காசு இருக்கு தாங்கன்னு சொல்லி இல்லை அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணி கொள்வாங்க. அது சொல்றது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் சொல்லுவாங்க, அல்லது ஓடிசி நேரடி வர்த்தகம். முதலீட்டாளர்களுக்கு இடையில் தனிப்பட்ட ஒப்பந்தங்கள் அவங்க அக்ரிமெண்ட் பண்ணிக்கொள்வாங்க நேரடியாக. பரிவர்த்தனை மையங்களில் வர்த்தகம் செய்யப்படுவதில்லை. இதெல்லாம் கொண்டு போய் என்ன செய்யற ஷேர் மார்க்கெட்லையோ அல்லது ஃபியூச்சர் மார்க்கெட்லையோ ட்ரேட் பண்ண மாட்டாங்க. டிரெக்ட் டீலிங், ஃபேஸ் டு ஃபேஸ் டீலிங். ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட் உதாரணம் என்ன? ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட் நம்ம பார்ப்போம். ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ 4 முக்கியமான கருவிகள் இருக்கு. இப்போ டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கும்போது 4 முக்கியமான கருவி. இதுல ஒன்று ஃபோர்வர்ட்ஸ்ன்றி அதில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டதுதான் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் ஆப்ஷனுங்கிறது அவருக்கு என்ன சாய்ஸ், கட்டாயப்படுத்த மாட்டா. ரைட் பட் ரைட்ஸ். ஆப்ஷனுங்கிறது ரைட்ஸ், உரிமை. ஆனா அதை அவர் கடமையா இல்லை, உரிமை. ஆனா பொறுப்பு இல்லை, அவருக்கு ஒப்ளிகேஷன் இல்லை. இது மாதிரி ஸ்வெப்னு சொன்னா என்னது மாத்திக்கொள்ற டாக் டிக் டூக் போடுற மாதிரி ஒரு வகையான கேம் தான் ஸ்வாப்னு சொல்றேன். நம்ம ஒன்றையும் பார்ப்போம். ஃபோர்வர்ட் என்னன்னு சொன்னா ஃபியூச்சர்ஸ் போன்றது, ஆனால் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்றேன். ஓடிசி நான் பார்த்தோம், ஓடிசி சொல்லி டிரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்றேன். ஃபியூச்சருங்கிறது ஒரு குறிப்பிட்ட விலையில் தேதியில் வாங்க விற்க தரப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம், ஸ்டாண்டர்டைஸ்ட் எக்ரிமெண்ட் தான். என்ன உதாரணமா என்னது, நெல் வாங்குறதுக்கு 5000 மூடை நெல் 10,000 ரூபாய் படி வாங்குறதுக்கு எக்ரிமெண்ட் போடுறேன். போட்டுட்டு அதை நாம ஒரு ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்ல ஃபியூச்சர் மார்க்கெட்ல விற்கிறேன். அப்போ ஒரு லொட் எவ்வளவோ 5000, ஒரு லொட் 5000 இருக்கு, 1000 மூடை இருக்கும். இப்போ எனக்கு 2300 மூடை வேணும், 4550 மூடை வேணும், வாங்கல 5000 தான் வாங்கணும். ஒவ்வொரு 5000 10,000 மூடை தான் வந்துச்சுன்னா 2 எக்ரிமெண்ட் வாங்கணும். இப்படிதான் இருக்கும். அதான் லொட்டா தெரியும், ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்கும். அப்போ அது மாதிரி இந்த பெட்ரோல் தானே, பெட்ரோல், க்ரூட் ஆயில் இதெல்லாம் பேரல் தான் வாங்கலாம். ஒரு லோட் ஒரு பேரல் இப்படிதான் இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது எப்போ டெலிவரி பண்ற, எப்போ இது எக்ஸ்பயர் ஆகுது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் இல்லை என்னங்கிறதெல்லாம் எக்ரிமெண்ட்ல தெளிவாக இருக்கும். அப்படி லோட்டா வாங்குறேன்னு சொன்னா, ஒரு ரெகுலேட்டட் மார்க்கெட்ல வாங்குறேன்னு சொன்னா அது ஃபியூச்சர்ல சொல்லுவாங்க. ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட்னு சொன்னா அது என்னது, இப்போ டிரெக்டா யாரு பெட்ரோல் வாங்குறாரோ அல்லது பெட்ரோல் விற்கிறாரோ அவர் என்ன செய்யறாரு, அவர் 2 பேரும் டிரெக்ட் டீல் பண்ணி எக்ரிமெண்ட், ஆரம்பத்தில் எக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்குவாங்க. ஜஸ்ட் வாங்க வைக்கிறது இல்லை, இது எக்ரிமெண்ட் தான் போடுறேன். இப்போ எப்படி ஒரு விவசாயி ரைஸ் மில் ஓனர்கிட்ட அடுத்த போகத்துக்கு எனக்கு 5000 மூடை தரணும், 10,000 ரூபாய் வேலை என்று சொல்லி இப்பவே டிசைட் பண்றாங்களோ, டிசைட் பண்ணி அதை எக்ரிமெண்டா போடுறாங்களோ, அதான் என்ன டெரிவேட்டிவ். அந்த டெரிவேட்டிவ் 2 பேருக்கு தனிப்பட்ட அந்த 2 பேருக்கு இடையில நடந்துச்சுட்டா இதை சொல்றது ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட். இதை விற்க மாட்டாங்க, திரும்ப ஃபோர்வர்ட் விற்க மாட்டாங்க. ஆனா இது ஸ்டாண்டர்டைஸ் ஆனா தான் என்ன செய்வாங்க, ஃபியூச்சரா மாறும். அது ஃபோர்வர்ட் ஃபியூச்சரா மாறும்னு சொன்னா அது எக்ஸ்சேஞ்சில் டேட் பண்ணப்படணும். அப்பான அது ஃபியூச்சரா இருக்கும். ஃபோர்வர்ட் ஃபியூச்சரா மாறும். தனிப்பட்ட முறையில் பேசி அந்த அக்ரிமெண்ட்டை முடிச்சு கொள்வாங்க. ஆப்ஷன்ங்கிற என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் வாங்க விற்க உரிமை அளிக்கிறது, ஆனால் கட்டாயம் இல்லை. பாருங்க, கட்டாயம் இல்லை, ரைட்ஸ். இப்ப நான் சொன்ன உதாரணம் தெரியுது, மேலே சொன்ன உதாரணம் ரைஸ் மில் ஓனர். இந்த உதாரணத்துல இப்ப இந்த ரைஸ் மில் ஓனருக்கு இவருக்கு இந்த எக்ரிமெண்ட் அடிப்படையில இவர் அடுத்த போகத்துல இந்த 5000 மூடை நெல்ல ஒவ்வொரு மூடை 10,000 ரூபாய் கொடுத்து கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும். இது இப்படி வந்தா இது என்னது, இது ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட். இது ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட், 2 கடையில டீல் ஃபோர்வர்ட் கான்ட்ராக்ட். ஆனா இதே டீல், இதே எக்ரிமெண்ட் மார்க்கெட்டுக்கு போகுமா இருந்தா, மார்க்கெட்டுக்கு போய் ட்ரேடிங் ஆகுமா இருந்தா அது சொல்ற ஃபியூச்சர் சொல்லுவாங்க. இப்ப இதே எக்ரிமெண்ட் தான், ஆனால் ஒரு வசனம் போடுறாங்க என்னன்னு சொன்னா, இப்ப ரைஸ் மில் ஓனர் வாங்குறாரு. ரைஸ் மில் ஓனருக்கு இதை ஒரு உரிமையை வழங்குது, இது ஒரு உரிமையை வழங்குது. ஆனா இவர் கட்டாயம் இல்லை. இவர் எப்ப
அப்படி போடும்போது எப்ப இவர் பாவிப்பாரு இத, இந்த ரைஸ் மில் ஓனர் எப்ப இந்த எக்ரிமெண்ட்டை பாவிப்பாருன்னு சொன்னா, 10,000 எக்ரிமெண்ட் போட 10,000 தானே. ஆனா மார்க்கெட்ல 12,000, 15,000, 20,000 என்று நேற்று விலை ஏறி போகுது. ஏறி போனா ரைஸ் மில் ஓனருக்கு இந்த எக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த விவசாயிட்ட இருந்து இந்த 5,000 மூடையை வாங்குறது ரைஸ் மில் ஓனருக்கு லாபம். அதனால அந்த எக்ரிமெண்ட்டை அவரு எக்ஸிக்யூட் பண்ணுவார். சரிதானே? நிறைவேற்றுவார். விவசாயி நட்டமடைஞ்சாலும் கொடுத்தானே ஆகணும். இது என்னது? ரைட்ஸ் டு பை. ரைட்ஸ் டு பை. இதை சொல்றது லாங் பொசிஷன் சொல்லுவாங்க. இது சொல்றது கோல் ஆப்ஷன். கோல் ஆப்ஷன் என்னது? கோல் ஆப்ஷன் சொல்லுவாங்க. கோல் ஆப்ஷன்னா வாங்குறதுக்கான உரிமை. ஒரு பொருளை வாங்குறதுக்கான உரிமை. எக்ரிமெண்ட் அடிப்படையில் பொருளை வாங்குறதுக்கான உரிமை தான் சொல்லுவோம். என்னது? ஆப்ஷன். கோல் ஆப்ஷன் சொல்லுவோம். ஆனா கட்டாயம் இல்லை. ஏன் கட்டாயம் இல்லைன்னா, இப்ப நெல்ற விலை வந்து இப்ப 10,000 எதிர்பார்த்தது 7,000, 6,000, 5,000 குறைஞ்சி போகுது. இப்ப இந்த ரைஸ் மில் ஓனர் பார்ப்பாரு, நம்ம இந்த எக்ரிமெண்ட் மூலமா வாங்குறதை விட மார்க்கெட்ல வாங்குற சீப் அரிக்கி ப்ராஃபிட் அரிக்கி நமக்கு சீப் அரிக்கிங்கிறதுனால இந்த எக்ரிமெண்ட்டை அவர் யூஸ் பண்ண மாட்டார். இது கால் ஆப்ஷன். ரைட்ஸ் ஆப்ஷன். ஒப்ளிகேஷன் இல்லை. மாறி இது என்னது? கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் இருக்கு. புட் ஆப்ஷன் சொன்னா விற்கிறதுக்கான உரிமை. ரைட்? விற்கிறதுக்கான உரிமை. உரிமை பார்க்கும்போது இப்ப பாருங்க, இந்த எக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. 2 பேரும் எக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னது? 5,000 ரூபா, 5,000 பெறுமதியான 5,000 மூடை, 5,000 மூடை. இது ஒன்று 10,000, ஒரு மூடை 10,000 ரூபாய்க்கு அவரு விற்கிறதுக்கு எக்ரிமெண்ட் போடுறாரு. யாருக்கு? ரைஸ் மில் ஓனர்கிட்ட விற்கிறதுக்கு. செல். அப்ப எக்ரிமெண்ட் ஆர்டருக்கு இந்த இவர் தான் எக்ரிமெண்ட். பாமட்டது எக்ரிமெண்ட். ரைட்? இது ஒரு ஆப்ஷன். இது ஒரு என்னது? புட் ஆப்ஷன். விற்பனைக்கான உரிமை. விற்பனைக்கான எக்ரிமெண்ட் இருந்தால் அந்த எக்ரிமெண்ட் இவர்கிட்ட இருக்கும். கொப்பி இவர்கிட்ட இருக்கும். இப்ப இவர் என்ன செய்வாருண்டா, மார்க்கெட்ல விலை 7,000, 5,000, 9,000 குறைஞ்சி போகுது. குறைஞ்சி போனா இவர் இதை மார்க்கெட் விற்கிற நட்டம். அப்ப என்ன செய்வாரு, நம்மளோட எக்ரிமெண்ட் தானே, எக்ரிமெண்ட் மூலமா எடுத்துட்டு ரைஸ் மில் ஓனர்கிட்ட கொடுப்பாரு. கொடுத்து நம்மட 5,000 மூணு நெல் இருக்கு, எடுங்க காசை 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கேட்பார். உரிமை இருக்கு. இவர் ரிஃப்யூஸ் பண்ண இயலாது. ஏன்? இவர் சைன் பண்ணிட்டார். 10,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் சைன் பண்ணிட்டார். அப்ப அவரு கட்டாயம் வாங்கித்தானே ஆகணும். அதே டைம்ல விலை போகுது 12,000, 15,000 போகும்போது இந்த ரைஸ் மில் ஓனர் பார்ப்பாரு, நான் ஏன் இவருக்கு விற்கணும்? இது விற்கிறத விட நான் மார்க்கெட்ல வித்தேன், நான் போற விலைக்கு வித்தேன்னா எனக்கு ப்ராஃபிட் கூட கிடைக்கும். அதனால நான் இந்த புட் ஆப்ஷனை புட் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை யாரு யூஸ் பண்ண மாட்டார். சும்மா எக்ஸ்பயர் ஆகிடும். அக்ரிமெண்ட் யூஸ் ஆகாத தேவையில்லை. அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி யூஸ் பண்ணாம விடலாம் சொல்லி அவரு என்ன செய்வாருன்னா அதை யூஸ் பண்ண மாட்டுவார். அது ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட தேதியில் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ உள்ள உரிமை. ஒரு குறிப்பிட்ட தேதியில வாங்க விற்க உள்ள உரிமை தானே உரிமை அளிக்கிறது. ஆனால் இது கட்டாயம் இல்லை. இந்த எக்ரிமெண்ட்டை நாம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸ்வாப். இந்த ஆப்ஷன் என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்ல விற்பாங்க. மார்க்கெட்ல அது வில்லுபடும். மேரேஜ் ஸ்வாப். ஸ்வாப்புங்கிறது என்ன? இப்ப 2 விவசாயி இருக்கிறாங்க. 2 விவசாயி. ரைட்? விவசாயம் விட்டு போட்டு நாம என்ன எடுப்போம்னா லோன் எடுக்கிறோம். லோன் ரெண்டு வகையில் லோன் எடுக்கலாம். ஒன்று ஃபிக்ஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபிக்ஸ்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட். அடுத்தது ஃபிளெக்சிபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். இப்ப என்ன பிரச்சனை? இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறும்னு சொல்லி நமக்கு தெளிவா சொல்லலாம். இப்ப பாருங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் தேதி. இப்ப இவருக்கு தெரியல எதிர்காலத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கூடுமா குறையுமாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அப்ப இவர் சொல்லாரு, நான் ரிஸ்க்ல விரும்பல,
நான் பேங்க் 10% வட்டி கொடுக்குது, நான் 10% வட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இவருக்கு 10 இயர்ஸ் லோன் எடுக்காரு. 10 இயர்ஸ் லோன் 10% எடுக்காரு. 10% லோன் எடுக்காரு. ரைட். அப்ப ஒரு 10 வருஷத்துக்கும் 10% தான் என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஆனா மார்க்கெட்டை பார்க்கும்போது மார்க்கெட் மார்க்கெட்டை பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி விட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது படிப்படியாக குறைஞ்சி 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 இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் உதாரணமா வந்து ஒரு 6% வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் ரேட். 6% வந்ததால இவருக்கு என்ன பாருங்க, இவரு ஃபிக்ஸ் ரேட்ல கடன் எடுத்ததால இவரு லொஸ்ட் எவ்வளவு லொஸ்ட் அவரு ஏற்படுது, லொஸ்ட் ஏற்படுது. அப்ப இவர் ஃபிளெக்சிபிள் ரேட்லுக்கு போயிருந்தாருன்னா, ஃபிளெக்சிபிள் ரேட் போயிருந்தாருன்னா இவருக்கு அந்த என்ன குறைஞ்ச வட்டியில அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வட்டி குறைஞ்ச ரேட்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வட்டி ஃபிளெக்சிபிளுக்கு போயிருந்தாருன்னா, ஃபிக்ஸ்டு போயிருந்ததுனால என்னது அவருக்கு ரிஸ்க் ஆகிட்டு. அது என்ன ரைட், எதிர்காலத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால அவரு அவரு நம்ம வச்சுக்கொள்ளும், அவரு எதுக்கு போறாரு, அவரு வேரியபிள் ரேட்டுக்கு போறாரு. ஃபிளெக்சிபிள் ரேட் வேரியபிள் ரேட்டுக்கு போறாரு. வேரியபிள் ரேட்டுக்கு போனா ஆனா வேரியபிள் ரேட்டுக்கு போறாரு. ரேட்டுக்கு போகும்போது உண்மையில என்ன செய்யுது, இந்த மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டு போனா இவருக்கு என்ன பிக்சட் இருக்கிறத விட வேறு வேரியபிள் ரேட்ல கூட போனதுனால இவருக்கு எக்ஸ்ட்ரா வட்டி உதாரணம் போகுது 25% வட்டி வச்சுக்கோமே. அப்ப இவர் எதிர்பார்த்த குறையும் சொல்லி ஆனா வட்டி கூட்டிட்டு போறதுனால இவருக்கு என்ன எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்க வேண்டிய. அப்ப என்ன முடிவெடுக்கிறாங்கிறது தெரியா, பிக்ஸ் ரேட்டுக்கு போறியா அல்லது வேரியபிள் ரேட்டுக்கு போறியாங்கிறது தெரியா, ரெண்டுல ரிஸ்க் இருக்குது. அப்ப என்ன செய்யலாம் சொன்னா, இதுக்கு ஒரு வழி இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு ஏங்கிற வேறு பிங்கிற வேறு ரெண்டு நிறுவனங்கள் இப்ப 2 பேரும் சந்திச்சு எக்ரிமெண்ட் போடுறாங்க. நீங்க ஃபிக்ஸ் ரேட்ல எடுங்க, ரைட், ஃபிக்ஸ் ரேட்ல பேங்க் லோன் எடுங்க, அதே அமௌண்ட் 10,000 10 மில்லியன் எடுங்க லோன். அதே மாதிரி பியும் லோன் எடுங்க, ஆனா என்ன ரேட்ல, வேரியபிள் ரேட்ல எடுங்க. இவர் ஃபிக்ஸ் ரேட் எடுக்காரு, வேரியபிள் ரேட்ல எடுத்தாருன்னா இப்ப எப்படியோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்போது ஒரு ஆள் லாபம் அடைவார். ஃபிக்ஸ் ரேட்ல இவர் லாபம் அடைஞ்சிருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டிட்டு போகுது என்ன, இவர் லொஸ்ட் ஆகுவாரு, இவர் லாபம் அடைவார். லாபம் அடைகிறா இன்ட்ரெஸ்ட் அந்த கட்டுற அமௌண்ட் குறைய, இவர் ஃபிக்ஸ்ட் வேணா கட்டுவார், இவர் ரேட் ஏற வர கூட கட்டிட்டு இருப்பார். அப்ப நட்டம். இப்ப இந்த நட்டத்தை இவருக்கு நட்டத்தை இவர் ஈடு செய்யற வேற ஈடு செய்வாரு, ரைட், பேலன்ஸ் பண்ணி கொள்வாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சி போகும்போது இவர் நன்மை அடைவார், இவர் கஷ்டப்படுவார், கூட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார். அப்ப இவருக்கு நட்டத்தை இவர் ஈடு செய்வார். இப்படி 2 பேருமே என்ன செய்வாங்க, அந்த நட்டங்களை காசு பாய்ச்சல் என்ன செய்வாங்க, மாற்றிக்கொள்வாங்க. மாற்றிக்கொண்டு அவங்க ரிஸ்கை குறைச்சி கொள்வாங்க. இதே மாதிரி விவசாயிகளை பாருங்க, விவசாயிகள் எதிர்காலத்துல நெல்லுடைய விலை அதிகரிக்கும் சொல்லி நெல்லை ஸ்டாக் பண்ணி வைப்பாங்க. ஸ்டாக் பண்ணி வச்சு போட்டு குறைஞ்ச விலைக்கு வாங்கி அல்லது ஒரு போக இன்றைக்கு 6,000 நெல் போகுதுன்னா 6,000 போகுது நெல். அப்ப எதிர்பார்க்கங்க மிஸ் பண்றாங்க, நம்ம நெல் 10,000 வரையும் போகும், மழை இருக்குது, பொருளாதார நெருக்கடி வருது, யுத்தம் வருது, அதனால நெல்லோட விலை 10,000 வரையும் போகும், அதனால நம்ம நெல்லை ஸ்டாக் பண்ணுவோம் சொல்லி ஸ்டாக் பண்றாரு. ஸ்டாக் பண்ணி விலை கூடினா அவர் ஹெப்பி, விலை குறைஞ்சா லாஸ். இது விவசாயிகள் நடக்கிற வளமையாக நடக்கிற ஒரு மேட்டர். இப்ப என்ன செய்யற, 2 விவசாயிகள் சேருவாங்க, 2 விவசாயி சேரலாம். ஏங்கிற ஒரு விவசாயி, பிங்கிற ஒரு விவசாயி. இவர் என்ன செய்வாருண்டா, ஏங்கிறவர் ரைட் 6,000 ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்கேன், ரைட் 6,000 ரூபாய் வாங்கியிருக்கேன், ப்ரைஸ் குறைஞ்சி போகிற மாதிரி இன்னைக்கு, அப்போ நம்ம 5,000 ரூபாய்க்கு வித்துருவோம். இப்போ சொல்ற ஏயும் பியும் இருக்காரு, ஏ விவசாயி பி விவசாயி இருக்காரு. பி விவசாயி ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, ரைட், விலை ஏறினா நான் நட்டம் அடைவேன், சரியா, நான் நட்டம் அடைவேன், நீ லாபம் அடைவேன். விலை குறைஞ்சி போனா என்ன, விலை குறைஞ்சி போனா நான் நட்டம் அடைவேன், நீ லாபம் அடைவேன், லாபம் அடைவேன், நட்டம் அடைவேன், மாறி மாறி ரெண்டு பேர் ஏதோ நடக்கும். இப்ப ஏ ஸ்டாக் பண்ண சொல்ற, பிஏ இப்ப வைக்க சொல்ற.
ரெண்டு விஷயம் ஒன்று பாருங்க. ஏ ஸ்டாக் பண்ண சொல்லுவேன், ஸ்டாக் பண்ண சொல்லுவாங்க. பிஏ அப்படியே செல் பண்ண சொல்லுவாங்க. செல் பண்ணினா இன்றைய மார்க்கெட் ப்ரைஸுக்கு வித்து போட்டுருவார். இன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் 6,000 ரூபா தானே, 6,000 ரூபா இவர் வித்துருவார். இவர் 5,000 கூட வேறு 6,000 ரூபாய் வித்துட்டார். பிஏ ஸ்டாக் பண்ணிக்கிறார். சரி, பி வித்துட்டாரு, ஏ ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாரு. ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு வேற எதிர்பார்க்கிறாரு, வெளியில் 10,000 ரூபா போகும். சரி, 10,000 ரூபா போகும். அப்ப 5,000 ரூபாய்க்கு வச்சுக்கிறார். இப்ப 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் ஆயினா இவருக்கு நட்டம் எவ்வளவு நட்டம்? ஒரு மூடைக்கு 4,000 ரூபாய் நட்டம். இப்ப இந்த நாளத்தை நட்டத்தை என்ன செய்வாங்க, ரெண்டு தரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வாங்க. ரைட், நான் நீ நட்டம் அடைஞ்சிட்டே, நான் உனக்கு ஹாஃப் தாரேன். உன் நட்டத்துல நான் ஹாஃபை நான் தாரேன். எவ்வளவு? 4,000 ரூபா. நான் ப்ளஸ்ட்டு 2,000 ரூபா ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட், எனக்கு ஒன்று 2,000 சொல்லி இவர் கொடுப்பாரு. சப்போஸ் மாறி நடக்கலாம். மாறி நடக்குதுன்னா இப்போ எதிர்பார்த்த நெல்லோட விலை 6,000 ரூபாய்க்கு வாங்கின நெல் இப்போ இந்த இப்போ 4,000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோமே. 4,000 ரூபாய்க்கு போனா இவர் லொஸ்ட். இவரை விட பிஏ விட ஏ லொஸ்ட். இவ்வளோ 2,000 லொஸ்ட். இப்போ என்ன செய்யறேன்டா, ரைட் கவலைப்படாத, நான் அந்த நட்டத்தை ஈடு செய்கிறேன்னு சொல்லி ஒரு 6,000 நட்டது 6,000 வித்தானே இவர் என்ன இந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு வண்டி வித்துத்தால அவருக்கு 2,000 லாபம். இப்போ 2,000 லாபத்தில் ஹாஃபாக அவருக்கு நான் சொல்லி அவர் மாற்றி கொடுக்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, அந்த எக்ஸ்போ தள்ளி கூடுதலாக நட்டமாக இருந்து தப்பிக்கொள்வாங்க. இதுதான் ஸ்வெப்னு சொல்றது. ஸ்வெப் என்ன டாக் டீப் போடுற மாதிரி 2 பேர் அந்த 3 பேர் சேர்ந்து இந்த வேலை செய்யலாம். ஆனால் பெரும்பாலும் போட்டியின் காரணமாக செய்வது, விவசாயிகளுக்கு இடையில போட்டி காரணமாக செய்வதில்லை. ஆனால் திரும்பி அப்படி செய்யலாம். ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஃபார்வர்ட் மார்க்கெட் இது பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்வர்டுங்கிறது ஃபியூச்சருங்கிறது ரெடிமேட் சின்ன லொட்டாக இருக்கும். லொட்டை தான் வாங்கலாம். இப்போ நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் நீ வாங்குற மாதிரி லொட்டோட தான் வாங்கணும். அதே மாதிரி இது மார்க்கெட்டில் விற்பாங்க. மார்க்கெட்டில் தான் இது வில்லுபடும். இது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது ரெண்டு டீல், ஃபேஸ் டு ஃபேஸ் டீல். இது மார்க்கெட்டில் வில்லுபடும். எக்ஸ்சேஞ்சில் ஷேர்ஸ் விற்கிற மாதிரி வில்லுபடும். தரப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம், ஸ்டாண்டர்டைஸ்ட் அக்ரிமெண்ட் மட்டும் தான் இதில் இருக்கும். ஃபியூச்சர்ஸில் ஃபார்வர்டுங்கிறது தனிப்பட்ட ஒப்பந்தம், கஸ்டமைஸ்ட். இப்போ உங்களுக்கு என்ன பெட்ரோல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் வாங்க போகலாம். இன்னைக்கு 10,200 லிட்டர் தாங்க. 10,200 தசம் 3 லிட்டர் தாங்க. திருடலாம். எக்ரிமெண்ட் கஸ்டமைஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் எக்ரிமெண்ட் தானே. இது விற்கிற வெளியில். இது எக்ஸ்சேஞ்சில் வெளிப்படும். ஃபியூச்சர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வெளிப்படும். ஆனால் இது ஓடிசி ஃபேஸ் டு ஃபேஸ் தான் வெளிப்படும், வாங்கப்படும், விற்கப்படும். இது கிளியரிங் ஹவுஸ் உத்தரவாதம் உண்டு. இப்போ வெரி ரெகுலேட் மார்க்கெட் இருக்கிறதுனால எக்ரிமெண்ட் விற்று போட்டு ஆள் எஸ்கேப் ஆகிறார். அப்போ அவர் இந்த எக்ரிமெண்ட்டை ஃபாலோ பண்ணாட்டி சிவிஏ பெனால்டிஸ், பெரிய லீகல் இஷ்யூலாம் வரும். அது மாதிரி கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் உள்ளது. என்னது கவுண்டர் பார்ட்டின்னு இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஆள் டிசப்பியராக இருந்தால், ஒரு ஆள் டிசப்பியர் ஆகிட்டார் நட்டம் இருக்குன்னு, அப்போ ரிஸ்க் இருக்குது. ஆனால் இதில் அப்படி ரிஸ்க் இல்லை. இது என்ன ரெகுலேட் பண்ணப்பட்ட மார்க்கெட். பொதுவான அம்சம் என்ன சொன்னால், வர்த்தகத்தை நிறைவேற்ற ஒப்ளிகேஷன் உள்ளது. ரெண்டு பேருக்கும் கட்டாயம் விரும்பிய விரும்பாமலோ எக்ரிமெண்ட் போட்டால் அந்த எக்ரிமெண்ட்டை நிறைவேற்றியே ஆகணும். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட் 2 கடையில் சம்மந்தமாக. விவசாயி இருக்கிறாரு, ரொட்டி தயாரிக்கிற பேக்கரி இருக்கிறாரு. அப்போ ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க 3 மாதங்களுக்கு பிறகு 500 கிலோ கோதுமையை 40 ரூபா படித்திரணும் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. 3 மாதங்கள் முடிந்தது. விவசாயி என்ன செய்வார், 500 கிலோ கோதுமையாக ரொட்டி தயாரிப்பாளருக்கு என்ன செய்வார், 40 ரூபா கொண்டு 20,000 ரூபாய்க்கு காசு வாங்கி எடுப்பார். இதுதான் ஃபார்வர்ட் எக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஃபார்வர்ட் எக்ரிமெண்ட். இதே எக்ரிமெண்ட், இந்த எக்ரிமெண்ட் வந்துட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் விற்றாங்கன்னு சொன்னால், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆர்கனைஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் விற்றாங்கன்னு சொன்னால் அது சொல்கிறது ஃபியூச்சர் சொல்லுவாங்க. சந்தை விலை மாறினாலும் ஒப்பந்த விலை நிலையானது. அது ஆப்ஷன்ஸ் மற்றும் ஸ்வாப்ஸ். ஆப்ஷன் வழங்கப்படுத்திருந்தானே திருப்பத் தேர்வா அது ஆப்ஷன்ஸ். பாருங்க, கோல் ஆப்ஷன். கோல்ண்டா வாங்குற, புட் ஆப்ஷன் என்ன விற்கிற, உரிமையாளர்களுக்கு வாங்க அல்லது விற்க
உரிமை ஆப்ஷனை வழங்குகிறது, ஆனால் கட்டாயம் இல்லை. இதனால் ஃபியூச்சரை விட விலை அதிகம். ஃபியூச்சர் கட்டாயம் நிறைவேற்றியாகணும். ஃபியூச்சர் போகட்டும், கட்டாயம் நிறைவேற்றியாகணும். இது அப்படி இல்லைங்கிறதுனால இஷ்யூ இல்லை. இது மாதிரி ஸ்வாப்ங்கிறது சொன்ன மாதிரி என்ன, நிலையான வட்டி, ஃப்ளோட்டிங் வட்டி, வேரியபிள் ரேட், ரெண்டு பேரும் மாற நட்டங்களை லாபங்களை ரெண்டு பேரும் பரிமாறிக் கொள்வாங்க. கேஷ் ஃப்ளோ இரு தரப்பினரிடையே பணப்புழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் ஒப்பந்தம் ஸ்வாப் சொல்லுவாங்க. ஒப்பந்தத்தின் முக்கிய பண்புகள் சொல்லி பார்க்கும்போது இந்த அண்டர்லைங் அசட்ஸ் ஒன்று எதை வாங்குற விற்கிறங்கிற தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கேன். கோல்டு வாங்குறதுக்கு முக்கியமாக 10,000 பங்குகள். இந்த மாதிரி விலை குறிப்பொன்றிருக்கும், பிரைஸ் ரெஃபரன்ஸ் இருக்கும், மதிப்பை தீர்மானிக்கும் விலை. இதை ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் எவ்வளவுக்கு வாங்குற விற்கிறேன். காலாவதி எப்ப எக்ஸ்பயர் ஆகுது, ஒப்பந்தம் முடிவடையும் நாள் எல்லாம் இருக்கு. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இப்ப மார்ஜின் ட்ரேடிங், ஷோர்ட் செல்லிங் எல்லாம் இருக்குது. அதை வச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணுவாங்க. முதலீடு மார்ஜின் மூலமா, மார்ஜின் என்னது, கடன் வாங்கி கடனுக்கு ஷேரை வாங்கி உதாரணம் 100 ரூபா போகுது ஷேர் பிரைஸ், 150 ரூபாய்க்கு விற்கிறேன். 150 ரூபாய் விற்று போட்டும் திருப்பி என்ன செய்யறேன், அந்த 100 ஷேரையும் இருக்கு பாருங்க, 100 ரூபா போகுது ஷேர், 1000 ஷேரை வாங்குறேன், கடனுக்கு புரோக்கர்ட்ட வாங்குறேன். வாங்கி இப்போ மார்க்கெட்ல விலை வருது 150 ரூபா. 150 ரூபா விலைக்கு இந்த 1000 ஷேரை விற்பேன். வித்து போட்டு கடன் எவ்வளவு கடன் இருக்குது, 1000 ஷேர்ஸ் இருக்குது கடன். அப்ப என்ன செய்வாருன்னா 150 ரூபா வித்து போட்டு திருப்பி வெயிட் பண்ணுவாரு, விலை குறைய மட்டும் வெயிட் பண்ணியிருந்து போட்டும் அதை திருப்பி அந்த 1000 ஷேரை 100 ரூபா விலைக்கு வாங்குவார். வாங்கி இதை செட்டில் பண்ணுவார். மார்ஜின் எப்படி ஒரு சொத்து வாங்கும் போது என்ன, வீடு வாங்குறீங்க, வீடு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட காசு வேணும். வீடு வாங்கிக்கிற வியாபாரம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு வீடு வாங்குறதுக்கு காசு வேணும். அப்ப வீட்டை வாங்கிதான் விற்கணும். சரியா, இதுதான் வளமை நடக்கிற விஷயம். ஆனா இப்ப என்னன்னா, வீட்டை வாங்குற காசு கொடுக்குற இல்லை, வீட்டை தாங்க எனக்கு நான் அன்னைக்கு தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போட்டு அதை ஒரு பெரிய விலை விற்கிறேன். வித்து போட்டு அதில் லாபம் இருந்தானே, அந்த லாபத்துல இருந்து காசு வேறு, வித்த காசு வேறு. 1 கோடிக்கு வாங்கின வீடை 1.5 கோடி விற்கிறேன். வித்து அந்த வித்துன்றது வாங்கினாட்ட அந்த காசை வாங்கி யார்கிட்ட நாம வீடு வாங்கினோமோ அவருக்கு அந்த காசு 1 கோடி செட்டில் பண்ணி போட்டு மீதி 50 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம். இப்படி தண்டது, இப்படி ஒரு செயல்பாடு தான் மார்ஜின் சொல்லுவாங்க. இதுல மார்க்கெட் ரிஸ்க் இதை நான் பார்ப்போம். வேலை நீங்க பொண்ட் வாங்கினீங்க, பொண்டா அந்த டெரிவேட்டிவ்ஸ் வாங்கினீங்க, ஃபியூச்சர் வாங்கினீங்க, அல்லது ஃபோர் கண்ட்ராக்ட் வாங்கினீங்க, எதிர்காலத்தில் ப்ரைஸ் கூடுமாக்குன்னு சொல்லிக்கலாம். ஆனால் என்ன, இது ப்ரைஸ் குறைஞ்சாலும் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை பணம் பண்ண தான் போகணும். அதனால் உங்களுக்கு என்ன அடுத்த ரிஸ்க் ஒன்று இருக்குது. அது மாதிரி இப்போ ரிட்டரை குறைக்கலாம். ஹெஜிங் ரிஸ்க் குறைக்கிறதுக்காக இப்போ ஸ்வாப் இருக்கு பாருங்க. ஸ்வாப் இப்போ ஏ பி ரெண்டு பேரும் நட்டத்துகளை ஆளுக்கால் ஈடு செய்யறதுக்காக வேண்டி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமாக அவங்களுடைய லொஸ்ட் குறையும். ஹெஜிங், ரைட், ஹெஜிங் ரிஸ்கை குறைக்கிறதுக்காக ஒரு மெத்தட். கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் இப்போ என்ன செய்யலாம், இப்போ அக்ரிமெண்ட் பண்ண பார்ட்டி அதை கொலை பண்ண போகாட்டி அடுத்தது போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கேசஸ் இருக்கு. கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். சந்தையின் முக்கியத்துவம் மற்றும் பங்கேற்பாளர்கள் யார் யாரு இந்த சந்தையில் ஈடுபடுவாங்க அப்படின்னா, ஹெஜஸ் என்னன்னா, ரிஸ்க் கொண்டு வரப்போது அந்த ரிஸ்கை நான் குறைக்கணும் சொல்லி வேறு என்ன செய்யலாம், இந்த சந்தையில வரலாம். ஸ்பெக்குலேட்டர்ஸ் இதுவங்க நோக்கம் லாபம் அடையிற இல்லை, ரிஸ்கை குறைக்கணுங்கிறது தான் இவரோட நோக்கம். ஆனால் ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஊகம் சாமானை பதுக்கி வைப்பாங்க. விலை வரப்போகுது, ஈரான்ல பெட்ரோல் விலை வரப்போகுது சொல்லி நீங்க பார்த்துருப்பீங்க. பெட்ரோல் செட்டுல நிறைய பேர் மூலியோ அல்லது விரல்லையோ பெட்ரோலை வாங்கி பதுக்கி வைப்பாங்க. காரணம் எதிர்காலத்துல தட்டுப்பாடு வரப்போகுது, பிரைஸ் கூட போகுது.
வாங்கி அந்த ப்ரைஸ் கூட கொஞ்ச நாள் வேலை ப்ரைஸ் கூடியிருக்கும். அப்போ அதை விற்பாங்க, பெரிய விலைக்கு விற்பாங்க. அது என்னது ஊகம். அதே மாதிரி என்னது ஹெஜர், நான் அஞ்சு ஹெஜர் இவங்க இப்போ நான் ஸ்டாக் பண்ணி கூட விலைக்கு விற்கிறேன், குறைஞ்ச விலைக்கு வாங்கி கூட விலைக்கு விற்கிறேன், அது ஸ்பெக்குலேஷன். அதே நடவடிக்கை பாருங்க மூலில அல்லது என்னது பீப்பாவில் விரல்ல பெட்ரோல் வாங்குறார்கள் தண்ட தேவைக்காக. தண்ட தேவைக்குண்டா வாகனம் ஓடணும், எதிர்காலத்தில் பேச கூடினா கஷ்டமாயிப்படும், அந்த விலை கொடுத்து வாங்கிடுறேன். மீன் பிடிக்க போகணும், பெட்ரோல் சந்தையில் வர முடியாது, பெட்ரோலை வாங்கிடலாம், அது எதிர்காலத்தில் நம்ம தொழில் செய்ய முடியாது. அப்போ நாம பெட்ரோல் இன்றைக்கு நாம வாங்கி வைப்போம், டீசல் நாம போய் வாங்கி வைப்போம் சொல்லி வாங்கி வைப்பாங்க. மண்ணெண்ணெய் எல்லாம் அவங்களோட நோக்கம் லாபம் முளைக்கிறது இல்லை, இவங்களோட நோக்கம் லாபம் முளைக்கிறது இல்லை. எதிர்காலத்தில் வர அன்சர்டினிட்டியை, நிச்சயமற்ற தன்மையை இருந்து நாம பாதுகாக்கிறதுக்காக மேற்கொள்ளப்படுற மெட்டர் தானே அது. அது மாதிரி ஆர்பிட்ரேஜஸ். ஆர்பிட்ரேஜஸ்ண்டா நீங்க பாருங்க, நீங்க சிலாக்களை பார்த்துருப்பீங்க, துபாய் போவாங்க, துபாய் போய் கோல்டு வாங்குவாங்க. கோல்டு உதாரணமா ஒரு ஒரு கிலோ கோல்டு வாங்குவோமே, ஒரு ஒரு பவுன் கோல்டு வாங்குவாங்க. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த கோல்டை வாங்குவாங்க. பழைய கதை, 3 லட்சம் ரூபாய். அதே கோல்டை ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியாவுக்கு போவாங்க. இந்தியாவுக்கு போய் இதே கோல்டை ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு வருவாங்க. இப்ப பாருங்க, வித்து போட்டு திருப்பி துபாய்க்கு வந்து திருப்பி 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன் அதே கோல்டு. எப்படி? துபாய்க்கு போய் ஸ்ரீலங்கா வந்து ஸ்ரீலங்கா இருந்து இந்தியாவுக்கு போய் வித்து போட்டு திருப்பி துபாய்க்கு போய் அந்த ஒரு கிலோ கோல்டை வாங்க, ஒரு பவுனை வாங்க 3 லட்சம் ரூபாய். அப்படி போனதுனால இவருக்கு ஒரு லாபம், 1 லட்சம் ரூபாய் லாபம். இது ஒரு பவுனு. அப்போ கிலோ கணக்கில் தங்கம் கடத்தும் போது, ரைட், தங்கம் கடத்தும் போது என்ன செய்யும்? டிக்கெட் காசு, டிரான்ஸ்போர்ட் காசு, ஹோட்டல் காசு எல்லாமே பேலன்ஸ் ஆகி பாதிகளவான ப்ராஃபிட்டை தரும். என்ன விலை மாறுபாடு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காவுக்கும் துபாய்க்கும் இலங்கைக்கும் இடையில, துபாய்க்கும் இந்தியா கண்ணையில பிரைஸ் சேஞ்ச் இருக்கு, பிரைஸ் சேஞ்சஸ் இருக்குது. அந்த பிரைஸ் வித்தியாசத்தை, பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, பிரைஸ் டிஃபரன்ஸை பயன்படுத்தி என்ன செய்யற, வியாபாரம் செய்யற. இங்க இப்படி செய்வாங்க, கொழும்புல இருந்து பொருட்களை வாங்கி இங்கே வித்துட்டு திருப்பி அதே பொருளை போய் வாங்குற. அப்ப பொருள் அப்படி இருக்கிறவங்ககிட்ட ஆனால் என்ன இருந்துச்சு, விலையை தான் நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். மறுக்கிட்டே தராங்கிற புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. புரோக்கர்ண்டா என்ன, ஒரு சொத்து வாங்கும்போது விற்கும் போது டீலர் உங்களுக்கு தேவைப்படும் தானே. டேரக்ட் எல்லாராலையும் உங்களுக்கு வீடு ஒன்று இருக்குது, நீங்கள் விற்கணும். எப்படி விற்கிற? ஒன்று ஃபேஸ்புக்கில் போட அப்படி போடும், ஆனால் நமக்கு தெரியாது ஷுவரா. ஆனால் டேட்டா பேஸ் இருக்கும் புரோக்கர் மார்க்க, யாராருக்கு வீடு தேவை சொல்லி புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க அவங்க அந்த அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நமக்கு வித்து தருவாங்க ஈஸியாக, புரோக்கர்ஸ். இதில் ஏன் இவங்களாம் அந்த மார்க்கெட்டுக்கு வராங்கன்னு சொன்னால், ரிஸ்க்கை அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு வராங்க. ப்ரைஸ் டிஸ்கவரி, நம்மளோட சொத்துல விலை எவ்வளோ தெரியும். சில அங்கே புரோக்கர்கிட்ட போவாங்க, காணி இருக்கி விற்க போகிறாங்க, புரோக்கர்கிட்ட போவாங்க, இவ்வளோ போகுதுன்னு கேட்பாங்க புரோக்கர். ரைட், சரி, அப்போ விற்கிறேன்டா, இப்போ விற்கிறல அடுத்தவங்க விற்பா. ஏன்டா எவ்வளோ நம்ம சொத்துல பெருமதி எவ்வளோன்னு சொல்லி தெரியும். எஃபிஷியன்சி, டிரான்சாக்ஷனல் எஃபிஷியன்சி. இப்போ குயிக்கான, இப்போ கரும்பு வாங்கணும், சோளம் வாங்கணும், கோதுமை வாங்கணும், பெட்ரோல் வாங்கணும் சரின்னா ஃபியூச்சர்ஸில் வாங்கினா அது என்ன குயிக்காக நாம டிரான்சாக்ஷன். இப்போ நம்ம தேடி வாங்க தேவையில்ல, எக்ரிமெண்ட் வாங்கினோம் சொன்னால் அந்த எக்ரிமெண்ட் யார் அந்த எக்ரிமெண்ட் ஆரம்பத்தில் உருவாக்கினாங்களோ அவங்க டிரெக்டாக நாம பொருட்களை வாங்கிடலாம். இப்போ உதாரணம் பார்த்தா, சோளம் வாங்குறதுக்கு போகிறாங்க, கான்ட்ராக்ட் சைஸ் எத்தனை 5000 புஷஸ், ட்ரிக் சைஸ் எத்தனைங்கிறது, எவ்வளோ காலத்துக்கு போகிறோம், இந்த எப்போ இதெல்லாம் நம்ம சொல்லி கிளியரிங் ஹவர்ஸ் எப்போ, எப்படி ப்ராடக்ட்ல சிம்பிள் இல்லை, இதெல்லாமே இந்த தரப்படுத்தப்பட்ட குறிப்பு, இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ்ல ஃபியூச்சர்ஸ். இதை பாருங்க, இது ஒரு ஃபியூச்சர்ஸ். கோன் வாங்குறதுக்கான ஃபியூச்சர். கோன் என்னது? சோளம். இது ஒரு ஃபியூச்சர். அது மாதிரி இது ஒரு ஃபியூச்சர். பஹ்ரைன் ஃபைனான்சியல் எக்ஸ்சேஞ்சில் இது ஒரு ஃபியூச்சரான இது, ரைட் இருக்குது. இதோட நாம
அடுத்து முடிப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.